தமிழகத்தில் புதிய ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் அரசின் செயல்பாடுகள் குறித்த ஈரோடு மாவட்ட மக்களின் கருத்துக்களை தற்போது கேட்கலாம். ஆட்சியில் வந்தானே முதல்ல வேலையா டாஸ்மாக் கடையில் 717 கடை எடுத்திருக்காரு. அது பொதுமக்கள் இடத்துல வரவேற்பு அதிகமாக இருக்குது. அது மிகவும் பெண்கள் இடத்துல ரொம்ப வரவேற்பாக இருக்குது. இன்னும் சில இடத்துல பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்தை, கோயில், முக்கியமான அரசு அலுவலகங்கள் இருக்குது. அதையும் எடுத்துட்டாங்கன்னா இன்னும் மக்கள் மத்தியில் நல்ல பெரிய செல்வாக்கு இருக்கும். தொடர்ந்து அவர் தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டத்தையெல்லாம் நிறைவேற்றினா பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட சொன்ன திட்டங்கள் நிறையா விஷயங்கள் இருக்குது, அது தொடர்ந்து செய்யணும். நிறைய ஊழல் சம்மந்தமாக கடந்த 50 ஆண்டு கால ஆட்சியில் நிறைய ஊழல் செஞ்செல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா மின்வாரியத்திலேயே அலுவலகத்திலேருந்து பல்வேறு முக்கிய ஆவணங்களை திருடப்பட்டிருக்குது. அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி டாஸ்மார்க்கு பல்வேறு துறையில் ஊழல் இருக்கிறதையெல்லாம் சிறப்பாக செய்கிறாங்க. இந்த ஒரு மாத காலத்தில் சில சிறப்பான திட்டங்களை அறிவித்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இலவச மின்சாரம், டாஸ்மாக் கடைகளை மூடியது, விளையாட்டு போட்டிகளுக்கெல்லாம் ஊக்கம் கொடுத்தது, இப்படி நிறைய பொதுத்துறையில் அப்புறம் பார்ட்டி ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு, இது மாதிரி அந்த ஃபண்டெலாம் கமிஷன்லாம் குறைச்சி அதுக்கு அரசாங்கத்துக்கே வர மாதிரி பண்ணதெல்லாம் இது வரைக்கும் எந்த அரசாங்கம் பண்ணாது. காமராஜ் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் அப்படிலாம் அந்த ஃபண்டும் கிடையாது. இது மிக பாராட்டத்தக்கது. இப்போ இருக்க இளம் மந்திரிகள்னால் இப்போ எங்கள் ஊர் ஈரோடு பார்த்திங்கன்னா அவர் விஜய் பாலாஜி இன்றைக்கி காளிங்கன் வாய்க்கால் ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆய்வினில் என்னென்ன குறைகள் கேட்டிருக்காங்க. இது மாதிரி அடிப்படை தேவை நல்லா பண்ணுறாங்க. இன்றைக்கி பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா அடிப்படை தேவை ஈரோட்டில் சாலைகள் சரியில்லை, பாதாள சாக்கடை குடியுமா இருக்குது. இது மாதிரி விஷயங்கள் செய்யணும் கூடிய விரைவில்.